ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு சிறப்பு பதிவாக 47 நாட்கள், ஜூலை 29 முதல் செப்டம்பர் 13 வரை சனி செவ்வாய் பார்வை, கன்னியிலே செவ்வாய் பெயர்ச்சி, மீனத்தில் இருக்கிற சனியின் பார்வை, இதற்காகத்தான் இந்த பதிவு. 4ஆம் இடம் என்பது தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் சொந்த பந்தங்கள், உற்பத்தி சார்ந்த உறுப்புகள், தொழில் பலம், அனைத்து விதமான இப்போ இளைஞர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி, இது எல்லாமே 4ஆம் இடம்தான். அப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் வர்றாரு அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்ல செவ்வாயாக இருந்தால் கொஞ்சம் ஆக்டிவேஷனாக நமக்கு நம்மளுடைய செயல்திறனை அதிகரிச்சுக்கிட்டு இருப்பார் ஒரு வகையில். ஆனால் கெட்ட செவ்வாயாக இருந்தால் இந்த 4ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்னா, ஒரு பிரச்சனை கொடுப்பார், அகெயின்ஸ்டாக வேலை பார்ப்பார். இப்போ ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் கெட்டதுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா, ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் விளையாண்டால் அது நல்லதாக இருக்கும். ஆனால் சும்மா துணிச்சல் காரியங்கள் அந்த மாதிரி அசட்டுத்தனமான, போக்கிரித்தனமான, துஷ்டத்தனமான சேர்க்கைகளோட ஒரு ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோபதாபங்களோடு இயங்கக்கூடிய செவ்வாயாக இது இருக்கும். இப்போ மனிதர்களுக்கே கூட நடுத்தர வயதாகட்டும், வயதானவர்களாகட்டும், இந்த பேசும்போது ஒருத்தர் பேசுகிறத உள்வாங்கிக்காமல், முழுதுமே புரிஞ்சிக்காமல், அவங்க வேற ஒரு ஞாபகத்தை வச்சுக்கிறது, வேற ஒரு காரியத்துக்கு தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்மளை குத்தி காட்டுறாங்கன்னு படபடன்னு அவசரமாக சந்தேகப்பட்டு இவங்க படபடன்னு பேசிடுறது. அதனால் என்ன ஆகும்னா, வாக்குவாதங்களாக, சண்டையாக மாறும். அந்த விஷயத்தை கொடுக்குறவர் தான் செவ்வாய். சரி, சனி நமக்கு பணம் கொடுக்குறவர், உத்தியோகம் கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர், நல்ல பலத்தில் இருக்கிறார். ஆனால் சனியினுடைய பார்வை நமக்கு தொழிலுக்கு நன்மை புரிந்தாலும் கூட அந்த 4ஆம் இடத்துக்கு நல்லா இல்லை, அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு நல்லா இல்லை. ஸோ இந்த 2 பேரும் ஒரு மாதிரி முரண்பாடுகளான பார்வை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இருவேறுபட்ட ஒரு தன்மை உடையவர்கள். இவர் மந்தப்போக்குடையவர், அவர் துரித போக்குடையவர், அதாவது வேகமுடையவர். வேகத்திலையும் அதிகமான ஒரு முரட்டு சுபாவத்தை கொண்டவர். நமக்கு 6ஆம் அதிபதி, சத்ரு ஸ்தானாதிபதி. அப்படிப்பட்டவருடைய அந்த 2 பேருடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு பலன் நமக்கு இரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு வேலை செய்கிற இடத்துல, தொழிற்சாலையில் எந்நேரம் பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருந்தால் அது என்ன தொழிற்சாலையாக இருக்கும்? அதே மாதிரி ஒரு மாணவர்கிட்ட ஆசிரியர் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும் மாணவர்கள் கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டே இருந்தால் அவருக்கு எங்கே நிம்மதி இருக்கும்? சொல்லித்தர்ற வேலை எப்படி நடக்கும்? அது மாதிரி நம்ம ஒரு குடிசை தொழில் பண்ணுறோம், அல்லது வீட்டில் ஏதாவது உபகரணம் பண்ணுறோம், சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்போ அது மிஷின் ரிப்பேரு, அது ஒத்துழைக்கலை, கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைக்கலை, இல்லை நம்மளுக்குள்ள சண்டை, இது மாதிரியே வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே நிம்மதி போயிடும். ஸோ அந்த நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயத்தை இந்த செவ்வாயும் சனியும் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா நல்லவரா, சனி நல்லவரான்னெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் இயக்கக்கூடாது. அந்த நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ இதிலிருந்து விடுதலை, இதிலிருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படி பண்ணும்போது சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு நம்ம வேறு வீடு மாற்றுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியிலேயே அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, ஒரு பொருள்களை மாற்றி வைங்க, ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க, அதாவது சேஞ்சஸ். இப்போ ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா மாற்றம்னு சொல்கிறோம், அது மாதிரி ஒரு உற்பத்தி பொருள்கள் அமைப்புகளில் ஒரு மாதிரி மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. சிறு பிரயாணங்கள் போயிட்டு வாங்க. பக்கபலமாக யாரையாவது வேறு புதுசாக நண்பர்களை வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை இது பண்ணுங்கள். கோபப்படாதீங்க. ரொம்ப சாஃப்ட் நேச்சராக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது காளி வழிபாடு பண்ணும்போது பூர்வ புண்ணிய பலம் நமக்கு நல்லா இருக்கும். முன்னோர்கள் காளியை வழிபாடு பண்ணுறது, சர்ப்ப தேவதைகளை வணங்குறது, இதெல்லாம் நமக்கு நல்ல நன்மைகளை தரும். அது மாதிரி
ஒரு காற்று சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு நன்மையை தரும். காற்றோட்டமாக போயிட்டு வர்றது, ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துக்கு போயிட்டு வர்றது, ஒரு வணிக ஸ்தாபனங்கள் காற்றோட்டமான இடத்துல போயிட்டு வருது. அது மாதிரி ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு வாயு பகவான் அப்படிங்கிற வழிபாடை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய பலத்தை வந்து அதிகப்படுத்தணும். அது மாதிரி கொஞ்சம் உபாசனை ஜபங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். காளி வழிபாடு பண்ண இந்த கஷ்டங்கள் விலகும். அப்படி இல்லை துர்க்கையும் பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்வஸ்திக் சக்கரம் போட்டு வடக்கு பார்த்து ஒரு தீபத்தை வச்சு இந்த துர்க்கை மந்திரம் அல்லது துர்கா காயத்ரி அல்லது ஓம் க்ளீம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் அல்லது காளியை நமக இந்த மாதிரி நம்ம துர்க்கையை வணங்கிக்கலாம். வணங்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த அந்த பிரச்சனைகளை சாந்தப்படுத்தும். இப்போ ஒரு வீடு கட்டுறதாகட்டும், வீட்டில் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பண்ணுறதாகட்டும், கொஞ்சம் இந்த மாதிரி சலசலப்புகள், இப்போ நம்ம ஒரு டீம் ஒர்க்குங்கிறதுல அடிக்கடி சண்டை வந்தால் அந்த டீம் ஒர்க்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. இந்த 47 நாட்களில் 3 நட்சத்திரத்தின் வழியாக செவ்வாய் போகிறார். சூரியன் நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். இதில் வந்து இந்த 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த 5 நாள் வந்து அம்சத்தில் செவ்வாய் வந்து அதே வர்க்கோத்தமாக இருப்பார், கன்னியிலேயே இருப்பார். சனியும் அங்கே அம்சத்தில் அங்கே இருக்கார். சனி உத்திரட்டாதி 2ல் இருக்கிறதுனால அவரும் அங்கே இருக்கிறதுனால இந்த 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய அந்த 5 நாள்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இப்போ கருவிகளில் வேலை பார்ப்பீங்க, நிறையா வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதோ அல்லது இப்போ வந்து கிச்சன் ஐட்டத்தில் பண்ணுறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்டதோ, இப்போ இண்டஸ்ட்ரியில் பண்ணுறவங்க பாய்லர் சம்மந்தப்பட்டதோ, மற்றும் நம்ம வந்து வாகனங்கள், இப்போ வாகனங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஸ்பேர் பார்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணுறவங்களில் இந்த கருவிகளில் வேலை பார்க்குறவங்க கவனமாக இருங்க. ஸோ விபத்துக்காரகன் செவ்வாய் என்பது சனி துக்ககாரகன். அதனுடைய தாக்கத்தை நாம் பயன்படுத்திக்கணும். பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி செவ்வாய் வந்து கடன் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு லிங்க் ஆகிறாருன்னு வைங்க. அப்போ ஸ்ட்ராங்காக கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவார். வீடு கட்டினங்க, இடம் வாங்கினங்க, ஆனால் பட்ஜெட் பெருசாக போச்சுங்க, கடன் ஓவராக போச்சு, அது வாங்கினதுலேருந்து தாங்க பிரச்சனைன்னு சொல்கிறது நிறைய பேர் கேட்டு. அதனால் வீட்டுனால பிரச்சனை. அங்காரகன் தோஷம் அப்படின்னே ஒன்று இருக்குது. அங்காரகன்னா அது வந்து கடனுக்கு சம்மந்தப்பட்டது, சத்துருக்கு சம்மந்தப்பட்டது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சத்துரு ஸ்தானாதிபதி. ஸோ அந்த விதத்தில் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. சனியும் செவ்வாயும் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய கிரகங்கள். ஏன்னா அழிவு ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், கடகம், மீனம் இந்த நீர் ராசிகளில் இருக்கிறதே சனியினுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயினுடைய வீடு தான் வந்து நமக்கு 6ஆம் அதிபதி, சனி வந்து 8ஆம் அதிபதி நம்ம லக்னத்துக்கு. இந்த 6 கூடையனும் 8 கூடையனும் 4 10லேருந்து பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும், வீடு கட்டுற இதாகட்டும், உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும், கூட்டு முயற்சிகள் எல்லாம் வந்து ஒரு அதிருப்தி மனநிலை ஏற்படுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில நம்ம ஜாதகத்தில் யார் நல்லவரோ, யார் நமக்கு சாந்தத்தை கொடுப்பவரோ, யார் வந்து சத்ரு உபாதைகளை கிளியர் பண்ணுவாரோ அதை நாம் பார்த்து, இப்போ என்னுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜிலையெல்லாம் நீங்கள் வந்து பாவ தொடர்புகளை கையில் எடுத்து பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கணும். நமக்கு நல்லவர் யார், கெட்டவர் யாருன்னு அப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது இதெல்லாம் வந்து சூட்சுமமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த பாவத்தை இயக்கணும், எந்த பாவத்துக்கு உடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த பாவத்தை நாம் கையில் எடுக்கணுங்கிறதெல்லாம் அதில் தெரியும். என்னுடைய வெற்றிஜோதிடம்.comனு சொல்லி வெப்சைட்டில் போய் ஆப்பில் டவுன்லோடு பண்ணி என்னுடைய பதிவுகளை பாருங்கள். மற்றபடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.